கோவையை சேர்ந்த இளைஞர் உருவாக்கிய ஃபின்ஃப்ரெஷ் எனும் நிதி மேலாண்மை செயலி தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த சாதாரண மக்களின் நிதி நிர்வாகத்தை மேம்படுத்த ஃபின்ஃப்ரெஷ் எனும் புதிய செயலி கோவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. உலகளவில் வங்கி பரிவர்த்தனைகள் டிஜிட்டல் மயமாகி வருவதில் அதிக மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் பண பரிவர்த்தனைகளை இந்திய மக்கள் அதிகம் பயன்படுத்த துவங்கியுள்ளனர். இந்நிலையில் தனிநபர் நிதி நிர்வாகத்தை டிஜிட்டல் முறையில் எளிமையாக்கும் வகையில் ஃபின்ஃப்ரெஷ் எனும் செயலியை கோவையை சேர்ந்த சண்முக போரேஷ் எனும் இளைஞர் உருவாக்கியுள்ளார். கடந்த 6 மாதங்களாக செயலியின் மேம்பாடுகள் குறித்த ஆய்வுக்கு பிறகு ஃபின்ஃப்ரெஷ் செயலி அறிமுக விழா கோவை சுப்பிரமணியம் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக MMS குளோபல் கண் மருத்துவமனையின் தலைவர் சோமசுந்தரம், ஒசாட் திறன் மேம்பாட்டு நிறுவன தலைமை செயலதிகாரி ஹரீஷ் ராவ் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய செயலியை அறிமுகம் செய்தனர். தொடர்ந்து செயலியின் பயன்பாடுகள் குறித்த சந்தேகங்களுக்கு பொருளாதார நிபுணர்கள் மற்றும் பங்கு சந்தை ஆய்வாளர்கள் விரிவாக எடுத்துக் கூறினர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சண்முக புவனேஸ்வர், தாம் உருவாக்கிய செயலி மாத சம்பளம் வாங்கும் நபர்கள் துவங்கி சிறிய மற்றும் பெரிய அளவிலான வர்த்தகர்கள் என அனைத்து தரப்பினரும் தங்களது தனிப்பட்ட நிதி நிர்வாகத்தை இந்த செயலி வாயிலாக எளிமையாக நிர்வகிக்க முடியும் என தெரிவித்தார். முழுவதும் இந்தியர்களின் நிதி மேலாண்மைகளை ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட இந்த செயலி வாயிலாக பட்ஜெட், முதலீட்டு திட்டமிடல், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு உட்பட டிஜிட்டல் முறையில் தங்கம் மற்றும் வெள்ளியை ₹10 முதல் இதில் வாங்க முடியும் என அவர் கூறினார். குறிப்பாக இதன் வாயிலாக தனிநபர்கள் தங்கள் நிதியை கட்டுப்படுத்தவும் மேம்படுத்தவும் முடியும் என அவர் தெரிவித்தார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். எப்பவுமே சொந்தம் தான் நம்பர் 1 இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க கொச்சின் ஏர்போர்ட்ல இருந்து கொச்சின் சிட்டி போகும்போது நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ஹோர்டிங்ஸ் நீங்க பார்க்கலாம். அந்த 100 ஹோர்டிங்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 70 ஹோர்டிங்ஸ் கோல்டு ஹோர்டிங்ஸ் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹோர்டிங்ஸ் ஒரு 3 நாள் பார்க்கலாம். அதுதான். ஸோ எல்லா பணம் அங்கதான் போகுது ஃபார் கோல்ட் அண்ட் பிசிக்கல் அசெட்ஸ். பிசிக்கல் அசெட்ஸ் மே கிவ் குட் ரிட்டர்ன்ஸ், பட் அந்த ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு மானிட்டைஸ் பண்ண முடியாது. ஓகே, most people buy gold only as returns நீங்க என்ஜாய் பண்றது இல்ல. ஓகே, இன்னொரு நீங்க கோல்டு ஆர்னமெண்ட் ஆர் ஜுவல்லரி ஃபார்ம்ல தான் வாங்குறீங்க. நீங்க அந்த ஜுவல்லரி ஆர் ஆர்னமெண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரெண்டியா இருக்காது. இட் இஸ் நாட் இன் ஃபேஷன். அந்த ஜுவல்லரியை நீங்க ரீகன்வெர்ட் ரீமேக் பண்ணும்போது you will lose at least 10 to 15% of the value. நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட்ஸ் நீங்க 3 days you get the money, 2 days you will get your money. by Monday நீங்க கொடுத்தீங்கன்னா I have come to the streets and I have to sell gold to make money, but only if you sell you can make money. So அது ஒரு liquidity trap. Okay, you have invested in it. நீங்க right tell the word investment na you have put money in it so that you can get some to their next generation. It is an asset that is just going from one generation to another. So இந்த ரெண்டு மிக்ஸ் நான் பிரீஃபா நீங்க நடப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம இது பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து போர்ஷன் சே ஒரு 2 to 5% வச்சுக்கலாம்னா என்ன பர்சன்டேஜ் வந்து கோல்டு வச்சுக்கலாம். டைவர்சிஃபிகேஷன் நாட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் சார். ஐ திங்க் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5% வச்சுக்கிறது பெஸ்ட் ஆக்சுவலி. அண்ட் அது பண்ணுறதுலாம் நீங்கள் பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் அதுலேயும் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும். வித் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் சொல்லிட்டு நீங்கள் அதுலேயும் டைவர்சிஃபை பண்ணி தான் வச்சுக்கணும். அண்ட் கோல்டில் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் அதை இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. பட் சம்டைம்ஸ் வந்து ஃபீமேல் இருக்க வீட்டில் வந்து பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. அது வந்து எமோஷனல் டிசிஷனாக சில பேர் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் என்னன்னா எனக்கு வந்து 8 months வேணும், 3 monthsக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. லைக் 8 monthsலேயே வந்து கல்யாணம் நடக்க போகுது, அதனால சேர்த்து வைக்கிறேன்றாங்க. இதுக்காக தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து யூஸ்லெஸ் ஆக்சுவலி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பாயிண்டே வந்து நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் மணி எடுக்கிறது தான். ஓகேவா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான டைமில் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த டைமில் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து லாஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்பவுமே எடுக்கிறீங்கன்னா லாங் டேர்மில் இன்னொரு என்னன்னா கையில் இருக்க காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து தப்பான விஷயம். எப்பவுமே எமர்ஜென்சிக்கு உங்ககிட்ட ஒரு காசு இருக்கணும், ஒரு டூ பிளான் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். என்னோட ஃபாலோவர்ஸ்க்கே நான் சொல்கிற விஷயம் என்னன்னா ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 6 monthsக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கணும். லைக் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை வச்சு நீங்கள் சர்வே பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் புல் ஆஃப் பண்ணுவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் புல் ஆஃப் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்டோட காம்பவுண்டிங் பவரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் அதை லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண மட்டும் தான் அதோட பவரை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்கள் பவரே பார்க்க முடியாது. காம்பவுண்டிங் பவர்னு சொல்லும் போது தான் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த காம்பவுண்டிங்கோட ஆக்சுவல் அந்த ட்ரிபிள் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அது தெரியாது. ஸோ தெரிஞ்சவங்களுக்கும் என்னென்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா வாட் வுட் யூ ஆட்? One has given you 80 out of 100.
இன்னொரு ரிவிஷன் பண்ணும்போது தி நாலேஜ் சம் மோர் நாலேஜ் ஹஸ் பீன் ஆடட், நாலேஜ் ஹஸ் பீன் ரீஇன்ஃபோர்ஸ்ட். ஸோ உங்களுக்கு 90 out of 100 வரும். மூணாவது ரிவிஷன் பண்ணும்போது அப்படின்னா there is recommendation from all over the world. இந்தியா வந்து this is a decade for India அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பர்சனலாக ஐ ஃபீல் இட் இஸ் நாட், நான் ஃபீல் பண்ணுறேன். given the diversification and broad perspective of demographics of our country, where we have very huge enough of very young population ranging from almost we have 60% of the population falling in that category. So either நம்ம safely, how they can guide us. But I am talking about how to make money first. Only after that you can invest in this type of through app mutual funds inflation. So time basically from India people who have gone to US, they all become very successful. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க எல்லாமே வந்து சொல்லுவேன். இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சனல் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னி. ஒருத்தங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் இன்னொருத்தங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் கோல் வேறு, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் பேட்டர்ன் வேறு. லைஃப். வணக்கம், என் பேர் சண்முக புவனேஸ்வர். நான் ஃபின்ஃப்ரெஷோட ஃபவுண்டர். ஸோ ஃபின்ஃப்ரெஷ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆப் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஹேவியரல் சயின்ஸ் யூஸ் பண்ணி பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ மணின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மணியாக மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் நிறையா ஹேண்டில் ஆகும். ஸோ நம்ம எமோஷனல் பேக் டிசிஷன்ஸ் வந்து தான் உங்களுக்கு வந்து மனசை தப்பு பண்ண வைக்கிறதும் சரி, பணத்தை பெருக்கிறதும் சரி, வந்து அந்த எமோஷனலாக ஒரு விஷயம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும்போது தான் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் எமோஷனல் எப்படி சொல்லலாம்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை, நெருக்கடி ஏற்படுது அப்படிங்கும்போது நம்ம எப்படியாவது பணத்தை வந்து பெருசு பண்ண வச்சிரும், நம்ம எப்படியா பெருசு பண்ணிடும். அதே மாதிரி தான் அந்த அவசரத்தில் வந்து நம்ம நிறைய பேர் தப்பும் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து கூட இருந்து ஒன்று எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து, ஐ மீன் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்து, ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து அவங்க பணத்தை வந்து பெருக்கலாம், எங்கெல்லாம் அவங்களோட செலவை குறைக்கலாம், எப்படியெல்லாம் அதை கரெக்ட் பண்ணலாங்கிற ஜேர்னி தான் நம்ம ஆப்பில் இருக்கும். இந்த விஷயம் எப்படி எனக்கு மைண்டில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன். கோவிட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் எதுவும் இல்லை. 18 months வந்து நம்மளுக்கு வந்து லாக்டவுனில் நிறைய பேருக்கு ஜாப் லாஸும் இருந்துச்சு, இதுவும் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பர்சனலாக நானுமே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா, இதுலேருந்து வெளியே வரக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் நிறையா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படித்து முடிச்சுட்டு அந்த டைம்லன்னா இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய இது வந்துன்னா, ஆக்சுவலாக எந்த பிளாட்ஃபார்மே இல்லை, அது கைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகும், இன்னொருத்தவங்களுக்கு செட் ஆகாது. பர்சனல் ஃபினான்ஸ்னால் ஒவ்வொருத்தருக்கும் அது பர்சனல், எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன் இருக்காது. அப்படிங்கும்போது இதை எப்படி நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக பில்ட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் நான் அப்புறம் எங்கள் டேட்டா ஹெட் ரம்யா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி, ஸோ இதை வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பீட்டா வெர்ஷனில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கோல்டு இருந்துச்சு. ஸோ என்ன ஃபினான்ஷியல் சொல்யூஷன் வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா, என் பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பணத்தை பெருக்க முடியும். அதுக்குண்டான ஃபஸ்ட் ப்ராடக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா பூட் ஸ்டாப்டுங்கும் போது ஃபஸ்ட்டு என் ப்ராடக்ட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ அக்கௌண்ட் அக்ரிகேட்டிங்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. யூபிஐ எப்படி என்பிஐ கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இப்போ அக்கௌண்ட் அக்ரிகேட்டிங் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி கஸ்டமரோட கன்சர்ன்ட்ல அவங்க எங்கெங்கெல்லாம் எப்படி செலவு பண்ணியிருக்காங்க, டெய்லியும் ஆட்டோமேட்டடாக எங்களுக்கு டேட்டா வந்து பேங்க்ஸ்லேருந்தே டேரெக்டாக வந்துடும். நாங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட எதுவும் வாங்க தேவையில்லை, ஆர்பிஐலேருந்தே நமக்கு டேரெக்டாக டேட்டாஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்போம். அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க, எங்கென்ன விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கிறத கரெக்ட் பண்ணி கொடுத்து, ஸோ அதை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கே காமிப்போம். ஸோ அது காமிச்சும் போது என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு எங்கெங்கே லேக் ஆகிறாங்கன்னு. ஸோ இன்னும் டேட்டா யூஸ் பண்ணும்போது என்னன்னா, எந்தெந்த அன்னைக்கு நம்மளுக்கு அனாவசியமாக சார்ஜஸ் போயிட்டு இருக்கு, எப்பப்போ அமௌண்ட் வந்து சும்மா இருக்குன்னு தெரியும். ஸோ சும்மா இருக்க அமௌண்ட் சும்மா இருந்தால் எதுவும் வளராது. ஸோ அதை எப்படி வந்து வளர்த்தலாம் அப்படிங்கிறத சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். இதுதான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆப் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷனாக நம்ம எல்லாரும் பார்க்கலாம். சொல்யூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன் வேணும்னா நாங்கள் எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நாங்கள் ரெகுலர் ஃபண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் அதை அப்புறம் கோல்டு சில்வர் இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் எந்த சார்ஜஸும் வாங்குறதில்ல.
பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பிஹேவியரல் சயின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது என்னன்னா கஸ்டமர் கூட நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எவ்ரி மந்த் வந்து கன்ஃபார்மாக அவங்க ஆரம் கூட ஒரு கால் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்போ என்ன கஷ்டம்னாலும் அந்த டெடிகேட்டட் லைனில் கால் பண்ணி பேசினா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க த்ரூ அவுட்டாக அந்த ஜேர்னி 1 year ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ லான்ச் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா 599 கொடுக்குறோங்க. ஏர்லி பேர்ட் ஆஃபர் வந்து தீபாவளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு வந்து பீட்டா வெர்ஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்போம். தீபாவளிக்கு அப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் லைவ் வந்துருவாங்க. 599 per year ஃபர்ஸ்ட் இயருக்கு உண்டான சார்ஜஸ்ங்க. ஸோ 12,000 பிளான்டு. ஸோ ஏர்லி பேர்ட் ஆஃபராக 599 கொடுக்குறோம். அதான் அதாவதுங்க இந்த டேட்டா வந்து என்னன்னா நாங்கள் வந்து உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ண மாட்டோம். உங்களோட இதை வந்து என்னன்னா அல்காரிதம் யூஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு காமிக்க தான் முடியும். உங்களோட டேட்டாவை நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாது. சிஸ்டம் என்ன பண்ணால் என்கிரிப்டட் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம நீங்கள் யூபிஐ பண்ணும் போதும் நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கீங்கிறது தான் தெரியுமே தவிர கூகுள் பேட்ட வந்து உங்களோட பேங்க் சரித்திரமே உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் தான் அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். ஒரு சில ரெஸ்ட்ரிக்டடான ஜோன்ஸ் இருக்கும், பர்சனல் டேட்டாஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு ஷேரே ஆகாது. ஸோ உங்களோட வந்து உங்களுக்கு காமிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு. இப்போ ஆரம்பக்கே வந்து நீங்கள் வந்து என்னென்னா அவங்க பார்க்கணும் அப்படின்னாலும் ஸ்பெஷல் கன்சர்ன் உங்ககிட்ட வாங்கினதுக்கு தான் உங்கள் டேட்டாவை பார்க்க முடியும். அந்த கன்சர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதுக்கு போயிடும். அவ்வளோ. ஸோ டேட்டா வந்து எங்கேயும் தெஃப்ட் இருக்காது, எங்கேயும் உங்களுக்கு வந்து எங்கேயும் ஸ்கேட்டர் ஆகாது. டேட்டாவை வச்சு நாங்கள் காசு பார்க்குறதில்ல, அதனால தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். ஆமாங்க, ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே நம்ம ஆப் இருக்குங்க. ஏப்ரல்லேருந்தே இருக்குது ஆப். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெலாம் கொடுத்து பர்சன் வந்து நீங்கள் தான் அந்த கேவிசி நீங்கள் உண்மையாலே உங்கள் பேரில் தான் அது இருக்குங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேவிசி வெரிஃபிகேஷன் பண்ணணுங்க. வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். இது எதுவுமே என்னென்னா நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் எதுவுமே அனுப்ப மாட்டீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எது பண்ணுறீங்களோ நாங்கள் நடுவில் சேனல் பார்ட்னராக தான் இருப்போம். எங்கள் வழியாக நீங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த கேவிசி மற்ற என்டையர் மியூச்சுவல் ஃபண்டை பேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விங் தான் எங்களை பேக் பண்ணி பண்ணுறோம். ஸோ அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேக்டு பை என்எஸ்சிஎம்எஃப்ங்க. இல்லைங்க, டிமேட் தேவையில்லைங்க. ஸ்டாக்ஸுக்கு தான் உங்களுக்கு டிமேட் தேவை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2 விதம் இருக்குது. டிமேட் இல்லாமலும் பண்ணலாம். நம்ம வந்து நான் டிமேட் தான் பண்ணுறோம். டிமேட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அது நடுவில் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது என்னென்னா எவ்ரி இயர் வந்து நம்ம இது பண்ணலாங்க. எவ்ரி இயர் வந்து நீங்கள் ரீகேவிசி பண்ணணும். இது புது நாம்ஸ். ஸோ வந்து என்னென்னா நிஜமாலே அது உங்களுக்கு நாலேஜ் இருக்கா அப்படின்னு உங்கள் பேரில் இன்னொருத்தங்க யாராவது பண்ணிருக்காங்களா, உங்கள் அமௌண்ட் யாருக்கும் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இது கவர்மெண்ட் என்னென்ன க்ரைட்டீரியா வச்சிருக்காங்களோ எல்லாமே அப்படியே தான் ஃபாலோ பண்ணி வருங்க. நம்மளுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக எதுவுமே பண்ணுறதில்ல. இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ என்டையர் உங்களோட டேட்டாஸ் இருக்குங்கும் போது உங்களுக்கு ஃபைலிங்க்கு வந்து நாங்கள் அசிஸ்ட் பண்ணுவோம். ஸோ டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ நாங்கள் வந்து டேரெக்டாக ஃபைல் பண்ணி தர மாட்டோம், அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம். அப்படிலாம் இல்லைங்க, இண்டிவிஜுவல் லிமிட் எதுவுமே கிடையாது. யார் வேணால் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஐடி விங் எல்லாமே வந்து பியூராக உங்களுக்கு வந்து டேட்டா வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் தான் இருக்கும், உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அங்கேருந்து வர கால்ஸ் அங்கேருந்து வருங்க. நம்ம சைடில் எந்த லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணுறது கிடையாதுங்க. அதெல்லாம் இது வந்து ஆகாதுங்க. இது வந்து என்ன இப்போ நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்ம்னு மட்டும் இல்லை, எங்கள் கிட்ட பண்ணிட்டு இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். கோல்டு அண்ட் சில்வருக்கு நீங்கள் எங்கள் பேக் அண்ட் டீம் தான் ரிலே ஆகணும். இதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் நம்பர் சொல்லிட்டு நீங்கள் லோக்கல் எல்லாம்